தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 200 யூனிட் சொன்னீங்க, கரண்ட் பில்லு கூட வருது. நீங்க இலவசம் அறிவிச்சதுக்கு பிறகு கரண்ட் பில்லு கூட வருதுன்னா என்ன மீட்டருக்குள்ள குட்டி செய்தான் வாங்க என்ன பண்ணின்னு இருக்குதா? எப்படி அது ஏறுது? குறையதானே செய்யணும். மேயர் ஜெயலலிதா 100 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா கரண்ட் பில்லு கம்மியாச்சு. இப்போ 200 யூனிட் ஃப்ரீ நீங்க அறிவிச்சிருக்கீங்க, ஆனா கரண்ட் பில்லு குறையிலேயே கூடுதே. கரண்டும் இல்ல, மிச்சம் இருக்கிற கரண்ட்டுக்கும் கரண்ட் பில்லு கூடுது. என்ன நடக்குது? வாங்கம்மா வாங்க, பழைய வாஷிங் மிஷின், பழைய ஃப்ரிட்ஜ், பழைய மோட்டார் எதுவா இருந்தாலும் நாங்க வாங்கிக்கிறோம். வாங்கம்மா வாங்க, விற்காத லேப்டாப், விற்காத டிவி, வாங்கம்மா வாங்க. இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இது, வாங்கம்மா வாங்க. இப்படி போகுது. தூய்மை தூய்மைன்னு பேசிட்டு இப்படி வாஷிங் பவுடர் நிர்மாணம் மீம்ஸ் வருது. பழைய இஎம் பித்தளைக்கு பேரிச்சம்பழத்துக்கு பதிலா எம்எல்ஏ சீட்டு, பழைய பேரிச்சம்பழம் பதிலா எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் ஏதோ வந்து டிவி சுப்டில உட்காந்து போற மாதிரி ஒண்ணு வருது. ஒரு சைடு காங்கிரஸ் வந்து 30% வேணுமா உள்ளாட்சியில ஒதுக்கீடு. நமக்கே கேட்கும் போது சிரிப்பா வருது. 30% ஆள் இருக்காங்க. ஒட்டியா 2 பேருக்கு தான் சொல்லிட்டு கொஞ்சம் கூட வைக்கலாம அந்த கட்சியில இருந்து சேர்த்துக்கிறது. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்றைக்கு தான் இணைஞ்ச ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல குட்கா வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த அத்தனை பேரையுமே 12 வாரங்களுக்குள் 3 மாதத்திற்குள்ள விசாரிச்சு முடிக்கணும், தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை உயர் நீதிமன்றம் போட்டிருக்கிறாங்க. இப்போ சிடிஆர் நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் எங்க கூட குற்றப்பின்னணி வழக்குகள் உள்ளவர்கள் சேர்ந்தாலும் கூட அந்த வழக்குகள்ல வந்துட்டு எந்த சமரசமும் பண்ண மாட்டோம், அந்த வழக்கு நேர்மையாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார். இப்போ விஜயபாஸ்கர் அவர்களுடைய குட்கா வழக்கு விசாரிக்கப்பட்டு ஒருவேளை அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டால் இடைத்தேர்தல் வருகிறது. அதுல அவர் நிற்க முடியாமல் போக வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒருவேளை அவர் வெற்றி பெற்ற பிறகு இந்த தீர்ப்பு வருகிறது, இங்க வெற்றி பெற்று அவர் அமைச்சராகிறார் அப்படின்னா அமைச்சருடைய பதவி பறிப்புன்ற ரேஞ்சுக்கான அந்த தீர்ப்பு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க? கூடுதலாக சமரசம் இல்லாமல் இந்த வழக்கை நாங்கள் நடத்துவோம் அப்படின்ற அந்த உத்தரவாதத்தையும் நம்ப முடியுதா? அதாவதுங்க, ஊழல் கட்சி அதிமுக, அதுல இவங்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்லாம் பேசின ஒரு கட்சி தான் தாவேகா. இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து முன்னாள் அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர் சேர்ந்திருக்கிறார். இப்போ நீதிமன்றம் 3 மாசத்துக்குள்ள முடியுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற சட்டத்தின் படியில அவங்களோட நடைமுறையில எதற்காக சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டதோ அந்த நோக்கம் வெற்றி பெறணுன்றதுக்காக அவங்க இந்த மாதிரி 3 மாசத்துல முடியுங்க, இதெல்லாம் இழுத்துட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்னது 2 யதார்த்தமான விஷயங்கள். அதாவது அவர் ஒரு வேளை தண்டனை பெற்றால் விராலிமலைக்கு என்ன நடக்கும், இல்ல அவர் ஒருவேளை இடைத்தேர்தல் அவர் நின்று திருப்பி அமைச்சர் ஆயிட்டதுக்கு அப்புறம் தீர்ப்பு அதுக்கப்புறம் என்ன ஆகட்டும். நீங்க கொஞ்சம் நியாயமாலாம் சிந்திக்கிறீங்க, அப்படிலாம் சிந்திக்க கூடாது. கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும், வேற மாதிரி சிந்திக்கணும். ஒருவேளை காவல்துறை விசாரிக்கிறது யாரு? லோக்கல் போலீஸ். இப்போ இந்த கேஸுக்கெல்லாம் அரசு தரப்புல வழக்கறிஞர்களை மாற்ற முடியுமானா மாத்தலாம். ஏன்னா மாநில அரசு கிட்ட தான் அதனுடைய அந்த கட்டுக்கோப்பு அந்த இதெல்லாம் இருக்கு. இல்ல வேற ஒருவேளை மத்திய அரசு விசாரணை சம்பந்தமா வழக்கறிஞர்களோ இல்ல அவங்க எதனா தலையிடுறாங்கனாலும் இந்த வீட்டுல இந்த இடத்துல இந்த குட்கா இருந்தது, இந்த போலீஸ் இன்வால்வ்டு, அது இன்வால்வ்டு, இவ்வளவு வந்தது அப்படின்ற அந்த எவிடன்ஸை பாதுகாத்து தரவுகளை சொல்லி போலீஸ் தான் அந்த கேஸை வெற்றி பெற செய்யணும். ஒருவேளை ஆதாரம் உடையுது, எவிடன்ஸ் எல்லாம் சரியா இல்ல, எவிடன்ஸ் கோர்ட்டுக்கு முன்னாடி மாத்தி பெல்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? வழக்கு அமைச்சருக்கு, அதாவது விஜயபாஸ்கர் அவர்களுக்கு சாதகமா. விஜயபாஸ்கர் நிரபராதி. நீங்கெல்லாம் குட்கா ஊழல்ல அவரு போனான்னு வருவீங்க. அவரு நம்ம 7ஆம் அறிவு படத்துல சூர்யாவை காட்டுவாங்க இல்லைங்களா, போதி தர்மர் மாதிரி. அவர் ஒரு சுகாதாரத்துறையில இருந்தார், அவர் ஒரு மருத்துவர். அவரு ஒரு ஆரஞ்சு கலர்ல இருந்து அப்படி ஒண்ணு எடுத்து போட்டு அப்படியே அந்த இது சைனீஸ் சாங்க்லாம் ஒண்ணு வைப்பாங்கல்ல, ஒரு புத்த மத துறவிக்கெல்லாம் ஒரு சாங், அந்த மாதிரி போட்டு அவரை போதி தர்மரா கூட நாங்க காட்சிப்படுத்துவோம். நிரபராதி ஆயிட்டா ஒரு நாட்டுல குற்றவாளின்னு ப்ரூவ் பண்றது கடினம். எவிடன்ஸ் வேணும், அப்புறம் சாட்சி மாறக்கூடாது, அதுக்கப்புறம் விசாரணை அதிகாரி நேர்மையா இருக்கணும், இல்ல
எங்க ஐயா நீதியரசர் குன்னா மாதிரி தரமான ஜட்ஜா இருக்கணும். நேர்மைக்கு கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம சட்டப்படி யாரா வேணா இரு, என் கோர்ட்ல மாட்டினா நீ செத்த அப்படின்னு ஒரு சில நீதியரசர் இருப்பாங்க. இப்ப PN பிரகாஷ் இருந்தார் ஜட்ஜு. போலீஸ்னா வந்து நீ லாக்அப்ல கூட்டு போய் யாரை வேணா போட்டு அடிப்பியா? வியாபாரம் பண்ணியிருந்தவங்களும் நீ எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு சுயமோட்டாவா எடுக்கிறாரு PN பிரகாஷ். எடுத்து பெண்டிங் ஜெரால்டுக்கு நீதியை கொடுத்து இந்த நாட்டுல நீதிபடிதான் நாட்டு மக்கள் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி நீதியரசர் குன்னா அந்த மாதிரி ஒரு ஜட்ஜு கிட்ட போயிடுச்சுன்னா அது எப்படி போகுன்றது அடுத்தது. இல்ல நான் சொன்ன மாதிரி இவரு ஒருத்தர் இருந்தாரு, அவரு என்னும் போது பார்த்தா அம்மையார் ஜெயலலிதால குற்றமே வரல. அதுக்கு முன்னாடி கர்நாடகா கோர்ட்ல வரும்போது குற்றவாளின்னு வருது. அப்புறமா குமாரசாமி கோர்ட்ல வந்து எண்ணும் போது இல்லையே கணக்கு கரெக்டா தானே இருக்கு, இதுலதான் ஊழல் நடந்த மாதிரி தெரியலையே இப்படியும் ஒருத்தர் ஒரு நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுத்தாரு. ஞாபகம் இருக்குங்களா? ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நீதிபதி 3 மாசம் தீர்ப்பு கொடுத்தா அப்ப வந்து இந்த 3வது ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்க AB சொன்னீங்க, C அவர் வந்து விடுதலை ஆகி வெளில வரும்போது அப்படி அப்படி விட்டு அதுக்கு ஒரு சாங் வச்சிருப்பாங்க, நீ பொட்டு வச்ச சொக்க தங்கம் ஊருக்கு நீ மகுடம், இந்த மாதிரி என்ன பாட்டுகள் நிறைய பாட்டு தான் இருக்கேன். பாட்டுக்கா பஞ்சம் அந்த ஊர்ல. அப்பதான் இது சினிமா பார்த்து பாதி விஷயம் மறந்து போச்சே நமக்கு. அந்த மாதிரி ஒரு பாடலை போட்டு அவர் அமைச்சராக்கி விஜய் சார் வந்து அழகு பார்ப்பார். அப்படியே ஒரு காட்சி இருக்கு. அது வேற வழக்கா இருந்தா பரவாயில்ல, இது போதை பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்றப்போ இல்ல விஜய் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார்ல சார் போதை பொருள் விஷயத்துல. அந்த வழக்கு எப்படி அவர் விட்டு கொடுப்பார்? அவருக்கு வந்து இமேஜ் இன்னமும் அதாவது இந்த படத்துல இன்னொன்னு நீ பைத்தியக்காரனே நினைச்சுன்னு இருக்கிறப்பா இல்லன்ற மாதிரி எனக்கு நானே கேட்டுக்கணும் போல இருக்குது. என்னன்னா குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களும் சேர்த்துக்குவாங்களாம் கட்சியில, ஆனா சமரசம் செய்ய மாட்டீங்களா? ஏங்க 3 மாசம் 4 மாசம் வெயிட் பண்ணிட்டு சொல்ல வேண்டியதானே அவர்கிட்ட, இல்ல சார் உங்க மேல கேஸ்லாங்குது, கேஸ் எல்லாம் முடிச்சுன்னு வாங்க, அதுக்கப்புறமா எதுவுமே நில்லா இருந்தா சேர்த்துக்கலாம் சார், நாங்க இப்போ கவர்மெண்ட்ல இருக்கிறோம், உங்களால் நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது சார், அதனால தயவு செய்து கேஸ் எல்லாம் கொஞ்சம் முடிச்சுன்னு வந்துடுங்க, அதுக்கப்புறம் சொல்லலாம்ல. நீங்க உண்மையிலே பெரிய மனிதராக நல்ல அரசியல் தூய அரசியல் விரும்புறீங்க, ஒரு தூய ஆட்சி தான் கொடுக்குறீங்கன்னா ஒரு 6 மாசம் வெயிட் பண்ண சொல்ல வேண்டியது. நீங்க ராஜினாமா எல்லாம் பண்ணாதீங்க, விசுவாசத்தை காட்டுங்க. நாளைக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்தா உங்க இஷ்டத்துக்கு எங்களுக்கு சாதகமா ஓட்டு போட்டுக்கோங்க. அது வரையிலும் கேஸ் எல்லாம் முடிச்சுக்கின்னு வாங்க. இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க சார், யார் மேலாம் கேஸ் இருக்கோ இந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து சேருங்க. அதுக்கப்புறம் எத்தனை அரசியல் ஆளுமைகள் வந்து தாவேக்கால சேர்ந்து நான் பாக்குறேன். 2 விஷயம்தான் நான் பேசுறது இல்லை நான் கேட்கறது. 1, டெண்டரே இருக்கக்கூடாது. அரசு வேலை சாலை போடுவது, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து கட்டடம் கட்டுறது, கல்லூரி கட்டுறது, அதுக்கப்புறம் தூய்மை பணியில இருந்து ஆரம்பிச்சு எந்த வேலையுமே தனியாருக்கு கொடுக்கக்கூடாது. கான்ட்ராக்டருக்கு வேலையே கிடையாது. எல்லாமே அரசு வேலைக்கு ஆள் எடுத்து அரசே நிர்வாகம் பண்ணி அரசு பணத்திலேயே போட்டு காசை மிச்சம் பண்ணி தரமான முறையில எல்லா வேலையும் செய்யப்படும். ஒரே ஒரு அறிவிப்பு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் உங்க கட்சியில வந்து இந்த மாதிரி சேர்றாங்கன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். 2வது கேஸுக்காரங்க, நீ வந்து நியூசன்ஸ் கேஸாரு இல்ல குட்கா கேஸாரு இல்ல பான் பராகு இல்லைன்னா வந்து MDM குட்கா கஜினி, அது பேர் சாரி கஜினி இல்ல அது பேர் வந்து கைனி இதெல்லாம் வாங்குறீங்க, ஏதோ ஒன்று பண்ணின்னு போங்கப்பா, உங்க மேல எதுவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லைனாதான் விஜய் அண்ணாக்கு உங்களுக்கு பிடிக்கும், அப்பதான் நீங்க எல்லாம் வந்து தாவேக்கெல்லாம் சேரணும் அப்படின்னு ஒரு ரூல் ஒன்று போட சொல்லுங்க. அப்புறம் எவ்வளவு பேரு மக்கள் சேவை செய்யறதுக்கு தாவேக்கா கிட்ட வந்து சேர்றாங்க நம்ம லிஸ்ட் எடுப்போம். 2 விஷயம் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அதிமுக ஊழல் கட்சி, ஆமாம் நான் மறுக்கவில்லை, நான் அன்னைக்குமே அதை விமர்சனம் பண்ணி பேசினேன். விஜய் சார் சொன்னது உண்மை, நான் அப்படியே எடுத்துக்கிறேன். திமுக ஒரு தீய சக்தி ஊழல் கட்சி, ஆமா அதையும் விஜய் சார் சொல்றது நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க தூய சக்தி நீங்க சொன்னீங்க, ஆமா உண்மை, அதையும் நான் ஏத்துக்கிறேன். இந்த 2 செஞ்சு கொடுங்க. அப்போ 100% விஜய் சார் நோ காம்ப்ரமைஸ். விஜய் சார் இஸ் ஃபார் பியூரிட்டி. விஜய் சார்னா தூய்மை, பெருமை, மேன்மை, அப்படி பேசிட்டு போலாம். இனிமை. டி ராஜேந்திர சார் கூப்பிட்டு இது மாதிரி சொன்னீங்கன்னா லைனா சொல்லுவார். அந்த மாதிரி நமக்கு அந்த அளவுக்கு பேச வரல. அப்போ நாட்டுல வந்து தூண்டு மாத்திர வீடியோ போடுறது பிரச்சனையா, இல்ல 30 கோடி 50 கோடி வியாபாரம் பண்றது பெரிய பிரச்சனையா, குதிரை பேர அரசியல் பெரிய பிரச்சனையா? இப்போ 2 பேர் சேர போறாங்க, பெரிய பெரிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், SP வேலுமணி, CV சண்முகம், எவ்வளவு சிறந்த அரசியல் தலைவர்கள். என்ன தூய்மை ஆட்சி இது? என்ன விதமான ஒரு புரிதல்?
தெரியல. அதெல்லாம் சிரிக்கிறதா என்ன சொல்றதுன்னே தெரியல. தூய்மைன்னு பேசிட்டு இப்படி வாஷிங் பவுடர் நிர்மாணம்லாம் மீம்ஸ் வருது. பழைய ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழத்துக்கு பதிலா எம்எல்ஏ சீட்டு, பழைய பதிலா எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் ஏதோ வந்து டிவிஎஸ் 50ல உட்காந்து போற மாதிரி ஒண்ணு வருது. அப்புறம் வாங்கம்மா வாங்க, பழைய வாஷிங் மிஷின், பழைய ஃப்ரிட்ஜ், பழைய மோட்டார் எதுவா இருந்தாலும் நாங்க வாங்கிக்கிறோம், வாங்கம்மா வாங்க, விற்காத லேப்டாப், விற்காத டிவி, வாங்கம்மா வாங்க, இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இது, வாங்கம்மா வாங்க, இப்படி போகுது. இப்போ இதெல்லாம் வந்து சிரிப்பா வருது. தமிழக அரசியல் இப்படி சிரிக்கிற அளவுக்கா போயிருக்கணும், சந்தி சிரிக்கிற அளவுக்கு. இப்ப இதுக்கெல்லாம் நீங்க என்ன போய் எத்தனை பேர் மீது நீங்க வழக்கு போட போறீங்க? நீங்க வாஷிங் மிஷின் அரசியல் பண்றதுனால தான் வாஷிங் மிஷின் இன்னைக்கு பேர் வந்துருது. நீங்க சோபாவில போய் இறக்கி அரசியல் பேசுனதுனால தான் சோபா மாடல் அரசியல் பேர் வந்தது. நீங்க வந்துட்டு நடுராத்திரியில ரவுண்ட்ஸ் போறதுனால தான் மாறு வேடத்தில் விஜய் சார் மருவ பொண்ணு அப்படி ஒரு விமர்சனம் வருது. கொஞ்சம் ஒரு கௌரவமா விமர்சனம் பண்ற அளவுக்கு பண்ணோம்ல அட்லீஸ்ட். இப்போ எங்களோட நிலைமெல்லாம் பாருங்க. இப்போ நான் வந்து இப்போ சட்டத்தை படித்து செக்ஷன் பேசுறதா, இல்ல இந்த மீம்ஸ், இந்த இன்ஸ்டால இந்த ஃபேஸ்புக் வீடியோ எல்லாம் பார்த்து நான் சிரிச்சின்னு பேசுறதா? ஒரு அரசியல் தன்மையை பாருங்க. கேலி கூத்தா போயிட்டு இருக்குது. இது புரியாம வந்து ஒரு சைடு இது நடக்குது, இன்னொன்னு அறப்போர் இயக்கம் மனுஷு இதெல்லாம் அவங்களாம் சீரியஸா எங்க ஊழல் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்புறம் ஐயா சண்முகம், நாங்க கண்டி இல்லைன்னா 4 எம்எல்ஏ நின்று இருக்காரு. ஐயா நல்லா கண்ணை திறந்து பாருங்க, 4 எம்எல்ஏ கிடையாது, 4 7 ஆகி 7 10 ஆகி 12 போகுது. உங்களுக்குலாம் யார் கணக்கு சொல்லி கொடுத்தாரு தெரியல. பெருமையா சொன்னாங்க எல்லாரும். அண்ணன் நாம் இது விசிகா தலைவர் திருமா கூட, நாங்க கண்டி பேசலன்னா அவ்வளவுதான் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்க தப்பு உங்க மேலதான். நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னத்துக்கு ஒரு 20 எம்எல்ஏ போயிட்டு இருப்பாங்க. நீங்க எல்லாம் பேசி அந்த ப்ராசஸ் ஸ்லோ பண்ணிக்கிறீங்க. அப்ப உங்களால தடுத்து நிறுத்த முடியாது, முட்டு கொடுத்து தள்ளி போட முடியும். இவ்வளவுதான் அரசியல். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசுறதே இல்லை. என்னைக்கு ஐயா வைகோவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரோ அதோட அது நார்மல் ஆயிப்போச்சு. கட்சினா அப்படிதான் இருக்கும். பெரிய மனசுனா 4 பேர் அப்படிதான் இருப்பாங்க. அதுதான் அரசியல், இதுதான் ராஜதந்திரம். எது ஊராமுட்ட கட்சியில ஜெயிப்பாங்க, அந்த கட்சியில இருக்கிற ராஜினாமா பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க சேர்த்துக்கிறது ராஜதந்திரம். இன்னொரு கூட்டணியில் தேர்தலுக்கு முன்னாடி இருப்பாங்க, தேர்தலுக்கு பின்னணி கூட்டணியில சொல்லாம கொள்ளாம என்ன கொள்கையில முரண் வந்துச்சு, இல்ல என்ன கொள்கையில ஒத்துமை வந்துச்சுன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா வந்து பிஜேபி வந்துடக்கூடாது, எது எடு பிஜேபி. அதுக்கு மேல பிஜேபி வரா மாதிரியா இருக்குது தமிழ்நாட்டுல. இப்ப நம்ம நேயர்கள் நிறைய பேர் பாக்குறாங்க, அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். யாரா சொல்லுங்க பிஜேபி ஆட்சி பிடிக்கிற மாதிரி இருக்கு, தமிழ்நாட்டுல ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னு. இல்லாத ஒரு விஷயத்த மிரண்டு போய் பயந்து போய் எதை கண்டாலும் பயம். அப்புறம் இன்னொன்னு ஒரு டெம்ப்ளேட் எவனா வேணா நடக்கும் உங்க நாட்டுல. திமுகவும் அதிமுகவும் பேசுறாங்க, திமுகவும் அதிமுகவும் சேர பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் ஆகிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் ராப்பகலா வேலை செஞ்சாரு. எங்க நல்லா கண்ணு திறந்து பாருங்க, எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா முதலமைச்சர் ஆகிற மாதிரியா தெரியுது. கட்சி நடத்த முடியுமானே தெரியல அவர் நிலைமை. எம்எல்ஏ எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. செயற்குழு பொதுக்குழு கூட்டினா என்ன ஆகும், எவ்வளவு சிக்கல்னு தெரியாத அளவுக்கு அதிமுக சின்ன பின்னமாக்கிட்டு இருக்குது. தாவேக்கா பிரிச்சு மேயுது. ஒரு நாளும் சாரையா 100கணக்கா 1000கணக்கா போய் சேர்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு உண்மையில கண்ணுன்னு ஒண்ணு தெரியுதா? இந்த நாட்டுல நீதி நியாயம்னு ஒண்ணு இருக்குதா? அதை பார்த்து பேசாம அவர்களுக்கு பிடிக்கவில்லை அதனால வருகிறாங்க. சரி பிடிக்கவில்லை, ஏன் 2 மாசத்துக்கு முன்னாடி போய் சேர வேண்டியதானே? அதுல பாத்தீங்கன்னா ஐயா இவரு பேசியிருப்பாரு விஜயபாஸ்கர், எங்களுக்கெல்லாம் மக்களுக்கு உண்டான ஒரு கட்சினா அது அதிமுக தான். அம்மா எம்ஜிஆர், ரெட்டல எடப்பாடியார், அப்படி ரைமிங்கெல்லாம் பேசியிருப்பாரு. இது யாருன்னா இப்ப புதுசா பார்த்தாங்கன்னா இப்ப அவர்கிட்டே போய் காட்டுறாங்க அவர் நண்பர். இப்ப என் நண்பரே ஒரு சிலர் விஜய் சாருக்கு வேண்டப்பட்டவங்க பிடிச்சவங்க எல்லாம் என்ன வந்து விமர்சனம் பண்றாங்க, நம்ம மேல கழிஞ்சிக்கிறாங்க. நம்மளே எப்படி இப்ப அவர்கிட்ட போயிட்டு அண்ணா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க, யாரு தெரியுதாண்ணே, நீங்க தானே நம்ம புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் இல்லைண்ணா, இப்படிதானே பேசி சொல்லியிருந்தீங்க நீங்க எப்போ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பாட்டெல்லாம் போட்டீங்கன்னா நீங்க நல்ல பேர் வாங்குறதுக்கு. அந்த எழுச்சி பயணம் வரும்போது திருட்டுகளும் ஒரு நிகழ்ச்சி நடத்தீங்க ஞாபகம் இருக்கானே, அப்ப கூட இப்படிதானே பேசுனீங்க நீங்க அப்படின்னா ஆனா அப்படின்னாரு. இன்னைக்கு போய் அவர் சொன்னாரு இது வெறும் சாம்பிள் தான், டெல்டா வந்து பாருங்க. நீங்க டெல்டால என்ன வந்து பாக்குறதுக்கு, விவசாயமே இல்லாம பட்டு போய்க்குது, தண்ணி வரல, விவசாயிக்கு கடன் ரத்து பண்ணல, விவசாயிகளுக்கு 134 கோடி குத்துக்கிறீங்க அந்த இன்டர்ம் காப்பீடு, அதாவது விவசாயத்தை தொடங்குறதுக்கு. அதெல்லாம் ஒரு பணமா? எதுவுமே பண்ணல. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுல வந்து டெல்டா பெருமை நெசவு பண்றவங்க
ஃபுல்லா டெல்டால நிறைய பேர் இருக்கிறாங்க, கும்பகோணம், தஞ்சாவூர் சுத்தி. அவங்கள போய் கேளுங்க, சார் எவ்வளோ சார் கிடைக்குது மாசம்? எவ்வளோ சார்ன்னு கேளுங்க. ஒரு நாளைக்கு ரூ. 300 400 அந்த தறியில உட்காந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அது பண்ணி ம். வாங்குறதுக்கு, விக்கிறதுக்கு வழி இல்லாம என்னென்னமோ பேர் வச்சாலும் சொந்த போக மாட்டேங்குது. ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, திருபுவனம் ஒண்ணும் பெரிய வருமானம் கிடையாது. நீங்க போய் பாருங்க. நிறைய பேர் ஓட்டு வீடுல இருக்கிறாங்க. உங்களுக்கு மாற்றம் வரும்னு ஓட்டு போட்டா, அவன் 100க்கோ 200க்கோ லோல் பட்டுனுங்கிறான். உழைக்கலாம் வேலைக்கு போலான்னு பார்த்தா கரண்ட் இல்ல. எப்போ போகுது, எப்போ வருதுன்னே தெரியல. நாடு நிலைமை இப்படி போயிட்டு இருக்கும்போது, ஐயா எஸ்பி வேலுமணி வர, ஐயா விஜயபாஸ்கர் வர, ஐயா எஸ்கி சுப்பையா வர, உங்களுக்கு என்ன ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நல்லபடியா போயிட்டு இருக்குது. அப்போ நாட்டுல என்ன நடக்குது, ஏது பிரச்சனை எதுவுமே தெரியல. இப்போ நிறைய இடத்துல வந்துட்டுங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இன்னும் அரசு இறங்கவே இல்ல. உதாரணத்துக்கு இந்த மாநகராட்சியில இந்த நாய் பிடிக்கிற பிரச்சனை, சாலைகள் போடுறது, இன்னும் மழை காலம் வரப்போகுது. இன்னும் ஒரு 2 மாசத்துல. அப்போ அதுக்கு உங்களுக்கு அக்டோபர்ல வருதுன்னா, ஆகஸ்ட், செப்டம்பர்ல அதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கும். எதுன்னே தெரியல. ஒரு சைடு காங்கிரஸ் 30% வேணுமா உள்ளாட்சியில ஒதுக்கீடு. ம். நமக்கே கேட்கும்போது சிரிப்பா வருது. தாவேக்கா தரப்புல ஒரு படத்துல சொல்லுவாங்க, இந்த படத்துல லிவிங்ஸ்டன் ஐயா நடிச்சிருப்பாரு. மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் ஒருத்தர் 5000 ஒன்லி அப்படின்னு வடிவுகரிசி சிரிப்பாங்க. போன வாட்டி உள்ளூர் நாட்டு டாக்டர் வந்தாரு, வைத்தியர், ஊர் வைத்தியர். அவரு பாவம் 50 ரூபா தான் கேட்டாரு. காதெல்லாம் கடிச்சிட்டாப்புல. நீங்க 5000 ரூபாய் கேட்பீங்க, 500 ரூபாவோ 5000 ரூபாய் ஏதாவது கேட்பாரு. உங்களை எங்கெல்லாம் கடிக்க போறாரோ அப்படின்ன உடனே ஓடி போயிடுவாரு டாக்டர். அந்த மாதிரி காங்கிரஸ் அதாவது ஒரு ஒரு அட்வொகேட் வழக்கறிஞர் பதிப்பு வேணும் அப்படின்னு ஒரு 150 பேர், 150 பேர், 180 பேர் சிபாரிசு. உள்ளாட்சியில பதவி வேணும்னா 30%. 30%த்துக்கு ஆள் இருக்காங்க. 30% தான் எத்தனை? 13ல என்ன 4-5 பேர் உங்களுக்கு கொடுப்பாங்களா? சரி 4-5 பேர் உங்களுக்கு கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுப்பாங்க? அப்ப தாவேக்கால மேயரே இருக்க மாட்டாங்களா? தாவேக்கால சேர்மன் ஆக முடியாதா? போதா குறைக்கு அதிமுக சாரசாரியா போறாங்க. அதிமுகவையும் நாசம் பண்ணி, அதிமுகன்ற ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் சொல்லிட்டு, அந்த கட்சியை கேவலமா காட்டிட்டு, அல்லு சில்லு பல்லு அது ஒரு பொருளே கிடையாது, போட்டே 2 பேருக்கு தான் சொல்லிட்டு, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அந்த கட்சியில இருந்து சேர்த்துக்கிறது. ஒண்ணு. அதுக்கடுத்து அந்த கட்சியில இருந்து வரவங்களுக்கு எல்லாம் இப்ப சீட்டு கொடுக்க போறீங்க. அப்போ உங்க சொந்த கட்சிக்காரங்களே மதிப்பு மரியாதை இல்லாம ஏழைக்கு சீட்டு கொடுப்பேன், வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், காசு பணம் இல்லாதவங்களுக்கும் அமைச்சர் பதவி, கவுன்சிலர் பதவி, எம்எல்ஏ பதவி கொடுப்பேன். இதெல்லாமே சும்மா, அதாவது 214 தொகுதியில வேட்பாளர் போட முடியல, அதனால வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்க, ரைட்டு. அப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் முட்டு கொடுத்துடலாம், ரைட்டு. இனிமேல்ட்டு என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லி நீங்க அரசியல் பண்ண போறீங்க? எங்க நீங்க சொன்ன, அதாவதுங்க, இப்போ நம்ம பேசினதுல எங்கேயுமே ஆபாசமோ, அவதூறோ, அபாண்டமான குற்றச்சாட்டு கிடையாது. நீங்க சொன்னத ஏன் நீங்க மாத்தி பேசுறீங்க? நீங்க ஏன் மாத்தி பண்றீங்க? உங்களோட நடவடிக்கைக்கும் நீங்க தேர்தல் நேரத்துல சொன்னதுக்கும் முரண் இருக்கே அப்படின்ற இந்த கேள்விக்கு தாவேக்கா தரப்பிடம் இருந்து நியாயமான பதில் இன்னும் வரல. பத்திரிகையாளரை சந்திக்கிறது கிடையாது. சொன்ன திட்டங்கள் எதனா 2 மாசம் ஆகும். இன்னும் ஒரு 5-6 நாள் போயிடுச்சுன்னா 2 மாசம் கிட்டத்தட்ட போகுது. மக்களுக்கு சொன்ன சிலிண்டருக்கு எதனா நடவடிக்கை தெரியுதா? மக்களுக்கு சொன்ன அந்த வேலை வாய்ப்பு இல்லைன்னா 4000 ரூபாய், முதியோர் பென்ஷன் இல்ல 2500 ரூபாய், இல்ல குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் தங்கம், அது ஏதோ செப்டம்பர் மாசத்துல பண்ற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் ஒரு ஓர வஞ்சனை. குழந்தை எல்லா குழந்தையும் ஒண்ணு தானே. ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஒருத்தர் தனியார்ல போய் சேர்த்திருக்கிறாரு. இல்ல வருமானம் அதிகமா இருக்கு உங்க அப்பாவுக்கு, வேண்டாம். அதெல்லாம் என்ன ரேஷனிங் 200 யூனிட் சொன்னீங்க, கரண்ட் பில்லு கூட வருது நிறைய பேருக்கு. ஆமா. நீங்க இலவசம் அறிவிச்சதுக்கு பிறகு கரண்ட் பில்லு கூட வருதுன்னா என்ன மீட்டருக்குள்ள குட்டி செய்தான் உட்காந்து எதனா பண்ணின்னு இருக்குதா? எப்படி அது ஏறுது? குறையதானே செய்யணும். விஜய் அண்ணா ஆட்சியில இல்ல திமுக காரங்க உள்ள உட்காந்து மீட்டருக்குள்ள எதனா பண்ணி ஏத்தி விடுறாங்களா? என்ன இந்த சூழ்ச்சமத்தை யாரா கண்டுபிடிக்கணும் இல்லையா? குறைக்குது மீட்டர் 100 யூனிட் ஃப்ரீ, எக்ஸ்ட்ரா 200 யூனிட் ஃப்ரீன்னா அம்மையார் ஜெயலலிதா 100 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா கரண்ட் பில்லு கம்மியாச்சு. எல்லாரும் பார்த்தாங்க, ஆமா ரைட்டு கரண்ட் பில்லு கம்மியாச்சு. இப்போ 200 யூனிட் ஃப்ரீ நீங்க அறிவிச்சிருக்கீங்க. ஆனா கரண்ட் பில்லு குறையிலேயே, கூடுதே. கரண்டும் இல்ல, மிச்சம் இருக்கிற கரண்ட்டுக்கும் கரண்ட் பில்லு கூடுது. என்ன நடக்குது? யாரு கேட்கறது இத? இதெல்லாம் பேசாம விஜயபாஸ்கர் அவர்கள் மஃப்ளர் எடுத்துட்டு போடுறது, மட்டன் பிரியாணி ஆக்கி போடுறது, ஊரையே கூட்டு திருவிழா கொண்டாடுறது,
நல்ல நல்ல பாணியில அரசியல் போயிட்டு இருக்குது. இப்ப கவர்னர் கிட்ட எல்லாம் போயிருக்கிறாங்க. இப்ப அவரு வேற இருக்கிற பிரச்சனை பார்த்தா அவரு வேற அரசியல் பண்றதுக்கு தயாராயின்னு இருக்காரு கவர்னர். எங்க போய் நிக்க போகுது தெரியல. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்கள் நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.